ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு தவியாக வந்து தவிக்கிறாருங்க. எதுக்காக வந்து தவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து எப்படி வந்து வெளியே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து துளி கூட வந்து நம்பிக்கை இல்லாமல் அந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு வந்து கிளம்புறாருங்க. அதே மாதிரி வந்து லாக்கப்புக்குள்ளே இருந்துகிட்டே வந்து யோசிக்கிறாரு, நம்ம வந்து வெளியே போயிட்டோம்னா நம்ம வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து திரும்ப வந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண போகிறோம். அதே மாதிரி உள்ளவே இருந்தோன்னா வந்து அந்த கம்பெனியை வந்து யார் வந்து பார்த்துப்பாங்க, கம்பெனியை வந்து பார்த்துக்கிறதோட வந்து வெண்பாவை வந்து யார் பார்த்துப்பாங்க, மல்லியை வந்து யார் பார்த்துப்பாங்க, இவங்க 2 பேரும் வந்து ஒரு 2 கண்ணாச்சே, இவங்க 2 பேரையும் வந்து நான் வந்து விட்டுட்டு வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணிட்டு வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காருங்க. விஜய் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக வந்து உங்கள் மண்டையை வந்து யூஸ் பண்ணணும், உங்கள் மூளையை வந்து யூஸ் பண்ணணும். உங்கள் மூளையை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து களிமண்ணாக வந்து வச்சுருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து என்ன சொன்னாலும் வந்து அவ்வளோ வந்து நம்புகிறீங்களே, ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் ஆச்சு வந்து மல்லி சொல்கிறத வந்து கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து இருந்திருப்பீங்களா? அதே மாதிரி வந்து கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்தனை டைம் வந்து சொன்னாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஆனால் நீங்கள் வந்து கேட்கவே இல்லை, 1% கூட வந்து கேட்காம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பண்ண முட்டாள்தனத்தினால எவ்வளோ பெரிய விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அடுத்தடுத்து காலை வந்து எடுத்து வைக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அடி வந்து விழும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மலாம் வந்து நினச்சிட்ருக்கோம். அதுதான் வந்து உண்மை, அப்படி தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போகிறேன். அப்படி வந்து நினைக்கும் போது தான் வந்து ஒவ்வொரு அடியும் வந்து அவருக்கு வந்து விழுப்போகுது. அந்த அடி எல்லாமே வந்து தாங்குவாரா தாங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து பலத்த அடிகள் வந்து விழ தான் போகுது. ராஜேஸ்வரி இருந்துட்டு அழகாக வந்து அவங்களுடைய சொத்தெல்லாம், விஜயோட சொத்து எல்லாத்தையும் வந்து என்னது மொத்தமாக வந்து சுருட்டிக்கிட்டு லவுட்டிக்கிட்டு வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அவருக்காக வந்து எந்த வக்கீலும் வந்து வாதாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து மல்லி ஏற்பாடு பண்ண வக்கீலும் வந்து ராஜேஸ்வரிக்காக வந்து வேலை போயிட்டான். அதே மாதிரி வந்து ராஜேஸ்வரி தரப்புலேருந்து ஒரு வக்கீலை வந்து போட்டாலையும் அவர் வந்து ஒன்றும் வந்து பண்ண மாட்டார். ஏன்னா வந்து அவர் வந்து என்ன ராஜேஸ்வரிக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய்க்காக வந்து யார் வந்து போராடுவாருங்க, யார் வந்து வாதாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் அதுக்கு தான் வந்து வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. யார் வந்து வாதாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து என்ட்ரி கொடுத்தாரு பாருங்கள் தலைவர் நம்ம அர்ஜுன் வந்து எந்த கேஸ் வந்து எடுத்தாலுமே வந்து அதில் வந்து ஃபெயிலியர் ஆனதே வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கோம், இவங்க வந்து பார்த்தாலே வந்து தெரியுது இவங்க வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து யார் யாருக்கு என்னென்ன வந்து இது பண்ணணும், என் முகச்சாடியை வந்து பார்த்தாலே வந்து அர்ஜுன் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து எப்படி வந்து உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரில. அது வந்து யாருடைய கையில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியோட கையில் வந்து இருந்திருக்குங்க. அன்னபூர்ணி தான் வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையுமே வந்து இப்படி தான் வந்து என்னுடைய மாப்பிள்ளைக்கு வந்து கொடுமை வந்து நடக்க போகுது, அதை வந்து கண்டிப்பாக வந்து தடுத்தே நிறுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து செஞ்ச ஏற்பாடு தான் வந்து இது. அன்னபூர்ணியை வந்து நம்ம வந்து டம்மி பீஸு எது பண்ணாலும் வந்து சொதப்பலாக வந்து பண்ணிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாங்க வந்து அன்னபூர்ணி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கரகோஷங்களை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இதை வந்து அன்னபூர்ணி மட்டும் தனியாக வந்து செஞ்சுருக்க முடியாது. அதே மாதிரி வந்து யார் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்தும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. சாருக்கு ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்குன்னா இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தட்டி கேட்டே ஆகணும். அவர் வந்து எனக்காக வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து நான் வந்து மறந்துட்டு இந்த வேலையில் என்னுடைய வேலையில் வந்து மும்முரமாக இருந்தேன்னா அது என்னுடைய தொழிலுக்கே வந்து அறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்து அர்ஜுனை வந்து கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கச்சிதமாக வந்து நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் தப்பு, வீடியோ ஆதாரத்தோடு வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.